அனைவருக்கும் இதயத்தின் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். அமெரிக்காவின் சந்தையை ஈடு செய்ய 40 நாடுகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு 50% வரியை விதித்தார். அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி சரிவதற்கு வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் ஜவுளித்துறை அதிகம் பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்ற நிதியாண்டில் இந்தியாவுக்கு ஜவுளி மற்றும் ஆடைத்துறை மூலம் 15.6 லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்தது. அதில் உள்நாட்டு சந்தை மூலமாக 11.8 லட்சம் கோடி ரூபாயும், ஏற்றுமதி மூலமாக 3.07 லட்சம் கோடி ரூபாயும் வருமானமாக கிடைத்தது. வெளிநாடுகளுக்கு அதிக ஜவுளி ஏற்றுமதி செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 6வது இடம் பிடித்தது. இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு அதிகப்படியான ஜவுளிகள் ஏற்றுமதியானது. குறிப்பாக சென்ற நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு 95,964 கோடி ரூபாய் அளவிற்கு ஜவுளி ஏற்றுமதியானது. இப்போது அமெரிக்காவின் வரி விதிப்பானது ஜவுளித்துறை ஏற்றுமதியில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ஜவுளித்துறையில் ஏற்படும் பாதிப்பை சரி செய்ய மத்திய அரசு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் அமெரிக்காவால் ஏற்படும் ஏற்றுமதி இழப்பை ஈடு செய்ய 40 நாடுகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதில் பிரிட்டன், ஜப்பான், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், நெதர்லாந்து, போலந்து, கனடா, மெக்சிகோ, ரஷ்யா, பெல்ஜியம், ஐக்கிய அரபு அமீரகம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் அடங்கும். இதனால் ஜவுளித்துறையில் ஏற்படும் பாதிப்பை சரி செய்ய முடியும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கின்றனர்.